friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ப்ராமிஸ் வந்து நம்ம எடுக்கணும். ப்ராமிஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. போன வருஷம் நம்மக்கிட்ட இருந்த பேட் ஹேபிட்ஸை இந்த வருஷம் வந்து விலக்கிட்டு நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படி இல்லையான்னு தெரில. நான்லாம் நிறைய டைம் வந்து நியூ இயர் வந்து ஒவ்வொரு ப்ராமிஸ் எடுப்பேன். அதாவது ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸ் வந்து என்கிட்ட பிடிக்காதது, என்கிட்ட பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த விஷயங்கள். அப்புறம் எனக்குள்ளேயே நம்ம என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அப்படியே அந்த வருஷத்தோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூவாக வந்து நம்ம இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இயர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புதுசாக இப்போ போன வருஷம் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியலையோ, என்னெல்லாம் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான், அதுவும் ஒரு வகையான ப்ராமிஸ் தான். பேட் ஹேபிட்ஸை விடுறது நம்ம எடுக்கிற ப்ராமிஸ். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து இந்த வருஷம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு போஸ்டிங்கில் இருக்கோன்னா அதுலேருந்து ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு 2026 நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடணும், பெரிய ப்ரொமோஷன் போயிடணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ப்ராமிஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பொட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், அது ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பொட்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் 10K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னுமே வந்து ஆனால் இன்ஸ்டாவில் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து திருப்பலை. அதனால இன்ஸ்டாவில் இதுக்கடுத்து மெயினாக நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது எந்த அளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நார்மலாகவே தெரியும், வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அதையும் பார்த்துட்டு வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருக்குது இப்போ போக போக. அதையும் தவிர்த்து நம்ம இப்போ இன்ஸ்டாவில் வீடியோ போடணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாருங்கள், தம்பி தூங்கவே இல்லை, ஆட்டி விட்டுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அதனால குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் குழந்தைங்களையும் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்பவே பெரிய டாஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறம்போது அது எந்த அளவு எஃபர்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் மெயினாக என்னோட இந்த 2026ஓட மெயினான எய்ம், என்னோடய கனவு எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நம்மளுடைய சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ட்ரீம். அதை கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் தேவை. ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்லாம் இருக்கிற ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒவ்வொரு இயருமே நான் வந்து ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு இது எடுத்துக்குவேன். அப்போ ஸ்கூல் படிக்கிற டைமில் சின்ன பசங்களாக தானே இருந்திருப்போம். அந்த டைம்லலாம் எந்த மாதிரி எடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும், காசு சேவ் பண்ணி செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நிறைய வந்து சாக்லேட்ஸு, லேஸு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாமல் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் தனித்தனியாக ப்ராமிஸ் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தோணினாலும் சரி, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருப்போம். நம்ம வந்து காசு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அல்லாட்டி எதுனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சரி எடுப்போமே இந்த வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ்குள்ளே இறங்கியாச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராமிஸ் தெரியும், யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் எடுத்திருக்கீங்கன்னு கூட சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்லாம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூட ப்ராமிஸாக எடுத்து கொஞ்ச நாள், ரொம்ப நாளாக கடைப்பிடிக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சு வேணால் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. என்னோட இந்த வருஷம் ப்ராமிஸில் ஒன்றா என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா, சேவ் பண்ணணும். முக்கியமாக நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதுலேருந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது சேவ் பண்ணி வைக்கணும், அமௌண்ட் வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை வந்து நான் இன்னுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருந்தால் தானே அந்த தம்பிக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். அதை பார்த்து தம்பி வந்து கற்றுக்கிறது மூலமாக தான் அவனுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து பதியும். நம்ம சொன்னோம் அப்படின்னாலாம் எந்த குழந்தைங்களுக்குமே பதியாது, நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைங்களுக்குலாம் பதியும். அதனால பெரிய வந்து 2 கிராம்ஸ் கிட்ட நான் கோல்டு காயினாக சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க.
ஒரு சிலர் மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஆசைலாம் இல்லைங்க. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஃப்யூச்சரில் பெரிய கனவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிறைவேற்றிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறதுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்னது இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, அப்புறம் செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆசைகள் தான் இருக்குதே தவிர பெரிய ஆசைகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ இயர் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் என்னென்ன ப்ராமிஸ்லாம் நான் எடுத்துருக்கணும் அது எல்லாமே தனியாக ஒரு A4 ஷீட் போட்டு அதில் .1, .2, .3 அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக எழுதி கேலண்டர் கிட்ட நம்ம டெய்லியுமே ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகும்போது பார்க்குற ஒரே விஷயம் கேலண்டர் தான். டேட்டுக்காக மெயினாக பார்ப்போம். அதனால் கேலண்டர் பக்கத்துலேயே மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே தானே இருக்க போகிறோம். வீட்டிலே இருக்கும்போது நம்ம அதை ஒரு டைம் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து இன்றைக்கி கடைப்பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அது சிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து அடுத்த டைம் வந்து கரெக்டாக இருந்துக்கலாம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை வித் திவ்யா வித் பாண்டி.